எல்லா தெய்வங்களையும் வணங்கி எனக்கு இந்த அரிய கலையான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருவையும் வணங்கி இன்று நாம் பார்க்க இருப்பது காதலை தூண்டும் கிரகங்கள் எவை திருமண பொருத்தத்தில் எவை முக்கியம் என்பதைப் பற்றி அறியலாம். 10 பொருத்தம் பார்த்து திருமணம் முடித்து வைத்தும் கணவன் மனைவிக்குள் ஒருவித அந்நியோன்யம் எதுவும் இல்லாமல் சிலர் குடும்பம் நடத்துவார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு முக்கியமான பொருத்தங்கள் பொருந்தி வருகிறதா என்று பார்க்காமல் விட்டிருப்பார்கள். சுக்கிரன் செவ்வாய் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்றும் பார்க்க வேண்டும். சூரியன் சந்திரன் பார்வைக்குரிய கிரகங்கள். ஆனால் காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கிரன்தான். இதுதான் பாலியல் இந்த உணர்வுகளுக்கெல்லாம் காரணகர்த்தா. அடுத்து புணர்ச்சி உணர்ச்சி வேகம் செயல்பாடு இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். எவ்வளவு நேரம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நிர்ணயிப்பது செவ்வாய். இப்படி பல கிரகங்கள் அதில் அடங்கிக் கிடக்கிறது. வாலிபத்தில் இருக்கும் காமம் கூட முறையாக செய்கிறது. ஆனால் வாலிபத்தை தாண்டி தனக்கு பிறந்த பெண்ணோ பிள்ளையோ மணமுடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது பலருக்கு காம உணர்வு அதிகரிக்கும். சுக்கிரன்தான் காமத்திற்கு பிரதான கிரகம். அதனாலதான் சுக்கிரனிலிருந்து நீச்சமானாலோ தவறான கிரகங்களில் சேர்ந்திருந்தாலோ முறையற்ற சேர்க்கைகள் ஏற்பட காரணமாகும். காமத்தை முறையான சமூக அங்கீகாரத்துடன் திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய கொள்கையோடு வெளிப்படுத்த சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது. ஒரு சிலர் இந்த சமூக வரம்பை உடைத்தெறிய அவனது சாதகத்திலுள்ள கிரக அமைப்பு ஒரு காரணமாகிறது. ஒருவரது காம வாழ்க்கையைப் பற்றி அறிய நமது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கட்டங்கள் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் போன்றவை ஆகும். இதேபோல காமநிலைகள் பற்றி அறிய கிரகங்களில் மங்களகாரகன் செவ்வாயும் களஸ்திரகாரகன் சுக்கிரனும் ஆகும். ஒருவனது காம உறவின் வீரியத்தன்மையை அவனது 3ஆம் வீட்டிலிருந்து அறியப்படுகிறது. சிலர் தனது இணையை திருப்திப்படுத்த இயலாமைக்கு காரணம் அவனது 3ஆம் இடமும் அதன் அதிபதியும் பலவீனப்பட்டிருப்பது ஒரு காரணமாகிறது. சிலரது அந்தரங்க வாழ்வை பற்றி தெரிந்து கொள்ள 4ஆம் இடம் முக்கியமானதாகும். ஒருவரது சாதகத்தில் 4ஆம் இடம் மற்றும் அதிபதிகளை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலே அவரது கற்பு நிலை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இணைவு, செவ்வாய் சுக்கிரன் இணைவு, செவ்வாய் ராகு இணைவு, சுக்கிரன் ராகு இணைவு. இதுபோன்ற சேர்க்கைகள் ஆகாது. எனினும் இதுபோன்று 4ஆம் இடத்தில் இணைந்துள்ளதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவரை தவறாக எடை போடக்கூடாது. 4ஆம் அதிபதி சுபராக இருக்கும் பட்சத்திலோ அல்லது சுபர் பார்வை பெற்றால் பலன்கள் மாறுபடும். 4ஆம் இடத்தைக் கொண்டு காம சுகத்தை பெறக்கூடிய யோகத்தையும் மற்றும் அவனது அந்தரங்க வாழ்வினை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ஒருவரது சிற்றின்பம் காமம் மற்றும் காதல் போன்ற கற்பனை உணர்வை வளர்க்கக்கூடிய இடம் அவனது ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடமே ஆகும். ஒருவன் அழகுணர்ச்சியோடு காதல் கதைகள் மற்றும் பாடல்கள் இயற்றும் கவிஞராவதற்கும் காமம் ததும்பும் கவிதைகள் மற்றும் பாடல்கள் எழுதும் கவிஞனாவதற்கும் ஒரு சிலர் உடல் கவர்ச்சியால் காதலில் விழுவதற்கும் மனைவி சொல்லே மந்திரம் என பார்ப்பதற்கும் இந்த 5ஆம் இட கிரகநிலைகளே காரணமாகும். ஒருவனது கணவன் மற்றும் மனைவிகளுக்கிடையே உள்ள தாம்பத்திய உறவு நிலையும் தொடுவதால் உண்டாகும் ஸ்பரிச நிலையும் ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ தனக்கு இணையானவர்களை உறவாக்கிக் கொள்ளும் நிலையும் அவரது சாதக கட்டத்தில் 7ஆம் இடத்தை கொண்டு அறியலாம். ஒருவருக்கு படுக்கை சுகத்தைப் பற்றி அறிந்து கொள்ள 12ஆம் இடத்தைக் கொண்டும் அறியலாம். ஒருவனது அலித்தன்மையைப் பற்றி அறிய புதன் பகவான் முக்கியமாகும். புதனும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொண்டால் ஜாதகருக்கு அலிதன்மை உண்டு என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ஆனால் இதில் விதிவிலக்கு உண்டு. பலருடைய ஜாதகங்களில் சனியும் புதனும் சமசப்தமாக பார்த்து கொண்டுள்ள பலருக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அது குருவின் பார்வையால் கிடைத்திருக்கும். எனவே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் பெற்றோர்கள் இதுபோன்ற நிலைகளை நல்ல ஜோதிட ஞானம் நிறைந்த ஜோதிடர்களைக் கொண்டு விவாக பொருத்தம் பார்க்கும்போது
அறிந்து கொண்டு தம்பதிகளை இணைக்க வேண்டும். இந்த காம உறவு நிலைகளைப் பற்றி அறிய விவாக தசவத பொருத்தத்தில் யோனி பொருத்தம், வசிய பொருத்தம் மற்றும் பால் பொருத்தம் என 3 வித பொருத்த நிலைகள் உள்ளன. எனவே திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த பொருத்தங்களையெல்லாம் பார்த்து முடிவு செய்வது நல்லது.